அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குளத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்து நம்ம திண்டுக்கல் கருப்பையா அவர்களோட கண்ணு குட்டி புலி முனியப்பன் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம். வாரந்தோறும் அவங்க பட்டி தான் லைவ் வரும், அதுபோக வீடியோ வரும். ஓகே, இன்னைக்கு வந்து குளத்தூர் சந்தையில ஆடுகள் குட்டிகளோட விற்பனை விலை நிலவரம் எப்படி, லோ பட்ஜெட் எத்தனை இருந்து ஸ்டார்டிங் என்ன இதுன்னு கேட்டலாம். இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற குளத்தூர் ஆட்டுச்சந்தை. வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் 5 மணிலிருந்து சுமார் ஒரு 10 மணி மட்டும் சந்தை நடைபெறும். அப்படியே பதிவு போயிடலாம் நண்பர்களே. தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க, எங்க இருந்து வரீங்க? திண்டுக்கல் அய்யலூர்ல இருந்து வரணும். சொந்த ஊர் கொம்பேரிப்பட்டி ஊரானூர். ஊரானூர். ஆமா. எந்தெந்த சந்தைக்கு போறீங்க? அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிடுறீங்க. கான்டாக்ட் நம்பர் 90 92 110 728. சரிங்க. திங்கக்கிழமை ஆதி குளத்தூர்னா, செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி, புதன்கிழமை வீட்டுல தான் இருப்பேன். வியாழக்கிழமை ஒட்டந்தரம்னா, வெள்ளிக்கிழமை காலையில எடுத்தீங்கன்னா பாளையம், வெள்ளிக்கிழமை ஈவினிங்க முத்தூர்னா, சனிக்கிழமை நரியில்பட்டினா, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா பரமத்திவேலூர்னா, திங்கக்கிழமை ஆதி குளத்தூர்னா. அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க. 90 92 110 728. 728 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணோம்னா நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்ண்ணா. சரி, ஓகேம்மா. அப்படியே இன்னைக்கு வந்து எத்தனை ரூபா பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்டிங் வருது? 1700 ஸ்டார்டிங் ஆகுதுண்ணா. 1700. வார வாரம் ஏன் ரேட்டு எச்ஐட்டே போகுது? கம்மி தானே ஆகுது. கம்மி தானா? 2000 ரூபாயில இருந்து 1700 வந்திருக்குல்ல. 1500 இருந்தே குட்டி வந்துட்டு இருந்தது. ஆமா, 1000 ரூபாய்க்கு இருக்குது குட்டி இருக்குது, தான் காட்டுறேன். ஆனா வந்து மெயின்டைன் பண்றது சிரமம், அதான் சொல்றேன். சரி, ஓகே, அப்படியே எடுங்க. ஃபர்ஸ்ட் சேலம் கருப்பு அதிகமா இருக்கு. கொடியாடுகள்லாம் இந்த தடவை கொண்டாடுறது கொடுத்தாச்சுன்னா எல்லாமே காலையில 4 மணிக்கலாம். காலையில ஓரளவுக்கு விற்பனை முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, அப்படியே எடுத்துருமா பாத்திரலாம். 2 3 4 5 குட்டி வச்சிருக்கீங்க. 5மே என்ன ரகத்துல சேர்றோம்? சேலம் கருப்புண்ணா. 5மே சேலம் கருப்பு தான். எத்தனை நாளான பால் குட்டி இது? 20 நாள்ல இருந்து ஒரு 24 குட்டி தானா. 20 to 25 நாள் தான் இருக்கும். என்ன ரேட் வருதுங்க? ஆனா 5 குட்டி சேர்த்து 9500 தான் சொன்னேன். 9500 சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா 9 ரூபா கொடுத்தலாம்னா. 9 ரூபா ஃபைனல் பண்ணலாம். இது வந்து எத்தனை நாளான பால் குட்டிமா? ஆனா 20 நாள் 24 நாள் குட்டி தானா. 25 நாளுக்குள்ள தான் இருக்கும். இது எப்படி ஆடு வச்சிருக்கவங்களுக்கு தான் செட் ஆகுமா? இல்ல பாட்டில் பால் போடுறவங்க செட் ஆகும். செட் ஆகும். கொண்டு போய் பக்குவமா பாக்கணும். ஆமா, பாக்கணும். ஏமாந்தா குட்டி தவறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, ஓகே, அது சொல்லிருங்க. ஏதாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா நிறைய பேர் எப்படி பச்சை பால் தானே போடணும், காயாச்சு ஊத்த கூடாது. பச்சை பால் தான் போடணும். பச்சை பால் விடக்கூடாது. அதிகம் மண்ணு திங்க விடக்கூடாது. மண்ணு திங்க கூட. ஆமா, அதிகம் பால் ஊட்டக்கூடாது. அது 2 நேரம் தான் பால் ஊட்டணும். சரி, நாம வளர்த்துறோம்னு 3 நேரம் ஊட்டுறாங்க. 3 நேரம் நல்ல பால் கிடைக்காது. அப்புறம் குளிர் அதிகமா தாங்க. குளிர், ஆமா குளிர். ஆனா இப்ப இதுக்கு மேல வெய்ய காலம் தான், இதுக்கு மேல தாங்கும். மூடு மணி மாதிரி அடிக்குது. ஆமா, மூடு மணி வரப்பணிகள் நம்மளுக்கே மாட்டுது. அப்புறம் குட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சரி, ஓகேம்மா, அப்படியே அடுத்து பாத்திரலாம். நமக்கு எது அதுக்குள்ள வியாபாரம் பேசுறது வந்திருக்கா? கொஞ்சம் இது ஆமா. இந்த குட்டி சேலம் கருப்புல சேர்றது. ஆமாண்ணா. இது வந்து எத்தனை நாளான குட்டி? ஆனா 2.5 மாசம் குட்டினா. 2.5 மாசம் மேய்ச்சல் தரந்தா. ஆமா. என்ன ரேட் வருதுங்க? ஆனா 5 ரூபா வருதுண்ணா. 5 ரூபா சொல்றீங்க. எத்தனை கிலோ வெயிட் இருக்குது? ஆனா உயிரோட பாத்தீங்கன்னா 7 கிலோ வரும்ண்ணா. 7 கிலோ வரும்ண்ணா. 7 கிலோ வரும். என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா 4,700 கொடுத்தலாம்ண்ணா. 4,700 ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி, ஓகேம்மா, அப்படியே அடுத்து. அடுத்து இது என்ன மதுரை கடாயா? ஆமாண்ணா, மருத கடா. இது எத்தனை நாளான குட்டி? ஆனா அவ்வளவுதானே, ஒரு 1.5 மாசம் குட்டி தானா. 1.5 மாசம் குட்டி தான், தலை கடிக்கும். ஆமா. என்ன ரேட் சொல்றீங்க? ஆனா 3700 சொன்னேன். 3700 சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 3500 கொடுத்தலாம்ண்ணா. 3500 ஃபைனல் பண்ணலாம். சரி, ஓகேம்மா, அப்படியே அடுத்து. ரெண்டு கொடியாட்டு குட்டி. ஆமா. 2மே மேய்ச்சல் தரமா? ஆமா. மேய்ச்சலும் தலை கடிக்கும். பால் தான் பண்ணணும். பால் தான் போடணும். தலை கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. தலை கடிக்க இருந்தாலும் பால் போடணும். பால் போடணும். இது வந்து எத்தனை நாளான குட்டி? ஆனா இது ஒரு மாசம் குட்டி தானா. 1 மாசம் குட்டி தான். ஆமாண்ணா. என்ன விலை வருதுங்க? ஆனா 2 சேர்த்து 6500. 6500. கரும்போர் ஒண்ணு, செம்போர் ஒண்ணு. 2மே பையனா? 2மே பையன். 2மே பையன். ஆமா.
ஃபைனல் என்ன ரேட்னு கொடுப்பீங்க? 6 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 6 ரூபா ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து மருதக்கடா. மதுரை கடாண்ணா. 2 ஜோடியா இருக்கா? ஆமா, 2 ஜோடியா இருக்கு. 2 பையன். என்ன ரேட் வருதுங்க? 2 சேர்ந்து 6 ரூபா வருதுண்ணா. 2 சேர்ந்து 6 ரூபா ரேட் சொல்றீங்க. எத்தனை நாளான குட்டி? ஆனா 2 சேர்ந்து ஒரு 20 நாள் 23 நாள் குட்டியாண்ணா. 20 நாள் 25 நாளுக்குள்ளதான் இருக்கும். ஆமாண்ணா. என்ன ரேட் வருதுங்க? ஆனா 2 சேர்ந்து 6 ரூபா சொன்னேன். 5 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 5,500 ஃபைனல் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டிகள் வந்து இப்ப கொண்டு போனோமே வந்து மேய்ச்சல் கூட்டலாமா? இல்ல, பால் தான் போட முடியும். பால் தான் போடணும். இது வந்து எத்தனை நாள் நீங்க? ஆனா 20 நாள் குட்டியாண்ணா. 25 நாள் தான். எத்தனை நாள் மட்டும் பால் கொடுக்கணும்? ஒரு 20 நாள் கொடுக்கணும்ண்ணா. குறைஞ்சது 45 நாள் 50 நாள் மட்டும் பால் கொடுத்து ஒரு 20 நாள் குடிச்சிருக்கோம்ண்ணா. ஒரு 25 நாள் கொடுத்தா போதும்ண்ணா. அதான் ஒரு 50 நாள் பக்கமா பார்க்கணும். அதுக்கப்புறம் மேய்ச்சல் கூட்டணும், பிரச்சனை இல்ல. சரி ஓகேம்மா. இது ஃபைனல் ரேட்னு கொடுப்பீங்க? ஆனா 5 ரூபா கொடுத்துடலாம். 5,500. 5,500 ஃபைனல் பண்ணலாம். சரி ஓகே. அப்படியே அடுத்து சேலங்கரப்புலயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க மாட்டிருக்கு. ஆமா, பெரிய சைஸ் இருக்கு. காட்டுறேன். அதையும் அப்படியே எடுத்துருவோம். இது வந்து 4 குட்டிங்களா? ஆமா, 4 குட்டி. 4 குட்டியுமே எத்தனை நாளான குட்டிமா? ஆனா 4 குட்டி ஒரு மாசத்துல இருந்து ஒரு 35 நாள் 4 குட்டினா 30 நாளுக்குள்ள இருக்கும். ஆமா, 30 நாள் 35 நாள் குட்டினா. சரி, 30 to 35 நாள். ஆமா. என்ன ரேட் வருதுங்க? 4 சேர்த்து 10 ரூபா வருதுண்ணா. 10 ரூபா சொல்றீங்க. இதுல எத்தனை பையன் எத்தனை புள்ள? ஒரு பையன் 3 புள்ளண்ணா. ஒரு பையன் 3 புள்ள. ஆமா. 10 ரூபா சொல்றீங்க. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுங்க? 9,500 கொடுத்துடலாம்ண்ணா. 9,500 ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா. அப்படியே அடுத்து இதுல அதுலயே பொடி குட்டி. குட்டி எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. 4 குட்டி. ஆமா, 4 குட்டி. 4மே எத்தனை நாளான பால்? 4 குட்டி 15 நாள் குட்டினா. 15 நாள் குட்டி தான். ஆமா. என்ன ரேட் வருதுங்க? 4 குட்டி சேர்த்து 8 ரூபா சொன்னேன். 8 ரூபா சொல்றேன். 7,500 கொடுத்தலாம்ண்ணா. 7,500 முடிக்கலாம். ஆமாண்ணா. சரி ஓகே. இது வந்து பால் கொடுத்து பக்குவமா தான் பால் கொடுத்து பக்குவமா தானே பாத்துக்கணும். தொப்புள் கொடியே உழுகாம இருக்கு. தொப்புள் கொடி 45 நாள் ஆகும்ண்ணா. 45 நாள் ஆகும். ஆமாண்ணா. சரி, இதுல எத்தனை பையன் எத்தனை புள்ள இருக்கு? ஒரு பையன் 3 புள்ளண்ணா. ஒரு பையன் 3 புள்ள. இது செட்டா? ஆமா. சரி ஓகே. சரிம்மா. அவ்வளவுதான். இன்னைக்கு ஏகദേശம் பார்த்தாச்சு. கொடியாட்டு குட்டிகள்ல காலையில ஓரளவுக்கு கொடியாட்டு குட்டிகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்லிருங்க. எந்தெந்த சந்தைக்கு போறீங்கன்னு சொல்லிருங்க. அப்படி சந்தையில வந்து வாங்குற மாதிரி இருந்தா எத்தனை மணிக்கு வரணும்? ஆனா காலையில 6 மணிக்கெல்லாம் இருக்கணும். 6 மணிக்குள்ள இங்க இருக்கும். அப்பதான் குட்டி கிடைக்கும். சேல்ஸ் ஆயிரும். சேல்ஸ் ஆயிரும். ஆமா. சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. எந்தெந்த சந்தைக்கு போறீங்கன்னு சொல்லிருங்க. 90 92 110 728. சரிங்க. இன்னொரு நம்பர் இருக்கு 97 51 97 47 92ண்ணா. 92. ஆமா. திங்கக்கிழமை ஆதி குன்னத்தூர்ண்ணா. செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி. புதன்கிழமை வீட்டுல தான் இருப்பேன். வியாழக்கிழமை ஒட்டந்தரம்ண்ணா. சரி. வெள்ளிக்கிழமை காலையில இருக்குன்னா பாளையம்ண்ணா. வெள்ளிக்கிழமை ஈவினிங்கா முத்தூர்ண்ணா. சனிக்கிழமை இங்க நாய்க்கல்பட்டினா. ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர்னா. திங்கக்கிழமை ஆதி குன்னத்தூர். ஆமா. இந்த சந்தைகளுக்கு வந்தா உங்களை கான்டாக்ட் பண்ணா நேர்லயே வந்து பார்த்து கூட வாங்க. சரி ஓகேம்மா. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளை கொடுங்க. ரொம்ப நன்றி. ஓகே.